புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவேன். முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து உறுதி. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனுடன் தெலுங்கானா கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா சந்திப்பு. ஆபாச படம் பார்த்ததாக இளைஞர்களை குறிவைத்து மிரட்டும் இணையவழி மோசடி கும்பல். சைபர் கிரைம் எச்சரிக்கை. புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஜான்குமாருக்கு கவர்னரும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகரும் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். புதுச்சேரியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த பாஜகவை சேர்ந்த சாய் சரவணகுமார் கடந்த 27ஆம் தேதி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அன்றைய தினமே புதுச்சேரி சட்டப்பேரவையில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இதனிடையே புதிய அமைச்சராக ஜான்குமாரை முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்தார். மேலும் பாஜகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், காரைக்காலை சேர்ந்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பாஜக மூத்த உறுப்பினர் செல்வம் ஆகியோரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் புதுச்சேரியின் புதிய அமைச்சராக ஜான்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் சபாநாயகர் செல்வம் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான தீபாய்ந்தான், ராஜசேகரன், செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவேன் என முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து உறுதியேற்றுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் அலுவலக திறப்பு விழா மற்றும் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணையும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, முதல்வர் ரங்கசாமியின் திருக்கரங்களால் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவரது கரங்கள் பட்டாலே வெற்றி நிச்சயம். லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக நிச்சயம் மாற்றி காட்டுவேன் என்றும் 2026இல் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று அவரது பாதங்களில் சமர்ப்பிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 2026 என்ஆருடைய நல்ல இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனுடன் தெலுங்கானா கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா சந்தித்து கலந்துரையாடினார். தமிழகத்திற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள தெலுங்கானா மாநில கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா நெய்வேலி புத்தக கண்காட்சிக்கு செல்லும் வழியில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முன்னதாக ராஜ்நிவாஸ் வந்த தெலுங்கானா கவர்னரை புதுச்சேரி கவர்னர் பூச்செண்டு அளித்து வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியின் வரலாறு, பண்பாடு, சுற்றுலாவை மேம்படுத்த அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள், செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்பட்டது. ஆபாச படம் பார்த்ததாக இளைஞர்களை குறிவைத்து மிரட்டும் இணையவழி மோசடி கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இது சம்பந்தமாக இதுவரையில் 5க்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளது. அதில் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறோம், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம், உங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் கொடுக்க வேண்டும் என கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விசாரணையில் அந்த நபர்கள் போலீசார் இல்லை என்பதும் சைபர் மோசடிக்காரர்களின் வேலை என்பதும் தெரிய வந்துள்ளது. மொபைல், வாட்ஸ்அப், ஆடியோ கால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்பவர்கள் உண்மையான போலீசாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே போன்று யாரேனும் தொடர்பு கொண்டால் சைபர் காவல் நிலையத்தின் இலவச மொபைல் எண் 1930 மற்றும் 041322761449 9489205246 மின்னஞ்சல் cybercellpolice@pondi.government.in என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும். சைபர் மோசடி கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி யாரும் ஏமாற வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து
மர்ம நபர்கள் நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படங்களை ஆன்லைன் வழியாக பார்த்து உள்ளீர்கள் அல்லது பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து உள்ளீர்கள், அது இணைய வழி சட்டப்படி குற்றம். அதற்காக உங்கள் மீது சைபர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளோம். நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என சைபர் மோசடி கும்பல் இளைஞர்களை மிரட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து தலைமையில் 3000 பேர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணைய முடிவு செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணையும் விழா மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் வி பி சிவக்கொழுந்து மற்றும் அவரது மகன் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் மற்றும் VP சிவக்கொழுந்துவின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் மகன் VPS ரமேஷ்குமார் சிறப்பாக செய்திருந்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் PCP நகரில் ரூபாய் 43,53,542 செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் PCP நகரில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியின் பரிந்துரையின் பேரில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 43,53,542 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு தேசிய தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் விளக்குகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். பிரான்ஸ் நாட்டின் மன்னராட்சி முறையானது கடந்த 1789 ஆண்டு ஜூலை 14 முடிவுக்கு வந்ததை அடுத்து அங்கு மக்களாட்சி உருவானது. அப்போது அங்கு மின்சாரம் இல்லாத சூழ்நிலையால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி புரட்சி செய்து இந்த வெற்றியை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பிரெஞ்சு தேசிய தினமானது பிரான்ஸ் நாட்டிலும் பிரெஞ்சு காலனி நாடுகளிலும் ஆண்டுதோறும் பிரெஞ்சு கொடியேற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி பிரெஞ்சு தின விழா பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரியிலும் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நேற்று இரவு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் விளக்குகளை ஏந்தியபடி கடற்கரை சாலையில் ஊர்வலமாக சென்றனர். புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களை நியமிக்க கோரி கல்வித்துறை முன்பு பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடி வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும் என கோரப்படுகிறது. NIS கோச் பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர்கள் வயது வரம்பு 45 உயர்த்தப்பட வேண்டும். புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரியை முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக அனைத்து நிலையங்களிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்களை திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு தலைவர் ஆனந்த பாஸ்கரன் தலைமை தாங்க செயலாளர் ராஜசோழ பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்காலைச் சேர்ந்த GNS ராஜசேகரன், புதுச்சேரியைச் சேர்ந்த செல்வம், தீபாய்ந்தான் ஆகியோர் பதவியேற்றனர். புதுச்சேரியில் கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 27 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர்.
இந்நிலையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகரன், செல்வம், தீபாய்ந்தன் ஆகியோருக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற திரைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்தது. மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னை பிரெஞ்சு துணை தூதர் எத்தேன் ரொனால்ட் ரிகு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், உள்துறை அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஒரு சேர ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து இன்று மாலை பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் வானவேடிக்கை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு பிரெஞ்சு துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேட்டுப்பாளையம் CNG கேஸ் நிரப்பும் நிலையம் முன்பு ஆட்டோ தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கேஸ் மூலம் இயக்கப்படும் வாகனங்களுக்கு CNG கேஸ் நிரப்பும் பங்க் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் இந்தியன் ஆயில் பங்கில் இயங்கி வருகிறது. இங்கு ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் CNG கேஸ் நிரப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதியதாக கடந்த 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களுக்கு மட்டுமே கேஸ் நிரப்பப்படும், மற்ற வாகனங்களுக்கு கேஸ் நிரப்ப முடியாது என பங்க் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஆட்டோக்களுக்கு கேஸ் நிரப்ப வலியுறுத்தி நேற்று மாலை ஆட்டோ தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் பங்க் உரிமையாளரிடம் உடனடியாக அனைத்து வாகனங்களுக்கும் கேஸ் நிரப்ப வலியுறுத்தினர். அதன் பேரில் இரவு 8 மணிக்கு காத்திருந்த வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முதலியார்பேட்டை அர்ஜுனா சுப்புராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆண்டு விளையாட்டுப் போட்டி வீராம்பட்டினம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்புராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆண்டு விளையாட்டுப் போட்டி வீராம்பட்டினத்தில் உள்ள JPF தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், வட்டெறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக JP ஃபவுண்டேஷன் தலைவர் பிரேம்நாதன் மற்றும் டேனியல் கலந்து கொண்டனர். மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கினர். முன்னதாக இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சின்னமேரி தலைமை தாங்கினார் மற்றும் தலைமை ஆசிரியர் கோமதி வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ரோகிணி தொகுப்புரை வழங்கினர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் ஐயானரப்பன், தென்னரசு, கோபி, சீலா, ஆனந்தலட்சுமி, பிரியா, சுகந்தி, சசிகலா, சத்யபாமா, வீரகதிரவன், அனுராதா, சரஸ்வதி, வைத்தீஸ்வரி, பரமேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பவானி, ஜோஸ்பின், எலிசபெத், வசந்தி, ரேவதி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியில் உடற்கல்வி ஆசிரியர் கோபு நன்றி உரையாற்றினார். முத்தியால்பட்டி தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதை சரி செய்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தியால்பட்டி தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பட்டி தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிதோறும் வெளியேறுதல், கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என முத்தியால்பட்டி தொகுதி மக்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பட்டி தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகி உள்ளது. மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகி உள்ளது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படாமல் உள்ளது.
மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, காந்தி வீதி, மணிகுண்டு அருகில் ஒத்தவாடை தெரு, வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவுநீர் ஓடுகிறது. இதனால் முத்தியால்பட்டி தொகுதி முழுவதும் சுகாதாரக்கேடான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக கடந்த வருடம் 18/6/2024 அன்றிருந்த தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரி செய்து கொடுக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. வீராம்பட்டினம் பகுதியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான 1ஆம் ஆண்டு கால்பந்து போட்டி பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முதல் பரிசினை வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் உள்ள மைதானத்தில் மாஸ்டர் மதன் தலைமையில் ஸ்பார்டன்ஸ் FC கால்பந்து அணியினர் நடத்தும் 1ஆம் ஆண்டு கால்பந்து ஆட்ட போட்டி கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 20 அணிகள் விளையாடிய இப்போட்டியில் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி ஃபுட்பால் அணியினர் முதல் இடத்தையும், திண்டிவனத்தைச் சேர்ந்த பவர் பாய்ஸ் அணியினர் 2ஆம் இடத்தையும், வீராம்பட்டினம் ஸ்பார்டன்ஸ் அணியினர் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதன் பரிசளிப்பு விழா நேற்று மாலை கால்பந்தாட்ட மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் முதல் பரிசு பெற்ற புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஃபுட்பால் அணியினருக்கு ரூபாய் 30,000 பரிசு தொகையினை தனது சொந்த செலவில் வழங்கி விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், பஞ்சாயத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,155 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 124 ரூபாய். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. லாஸ்பேட்டை தொகுதியை NR காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவேன், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து உறுதி. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனுடன் தெலுங்கானா கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா சந்திப்பு. ஆபாச படம் பார்த்ததாக இளைஞர்களை குறிவைத்து மிரட்டும் இணையவழி மோசடி கும்பல், சைபர் கிரைம் எச்சரிக்கை. புதுவையில் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம். போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை.